ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இந்த அருமையான நாளிலும் திரும்பவும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 17 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 17 முடிய. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த 17வது வசனம் சொல்றது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நாம் ஏற்கனவே இதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எபேசியரின் புஸ்தகம் 4, 5, 6 ஆகிய அதிகாரங்களில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் பவுல் அப்போஸ்தலர் விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, பிரகாசிக்கப்பட்ட வாழ்க்கையாக, பிரகாசிப்பிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 3-4 வசனங்களை நாம் பார்க்கும்போது இதுல பவுல் சொல்லுகிற ஒரு சத்தியம் உண்டு. அதுல நாம் பார்ப்போமானால் முதல்ல அவர் அந்த 14வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஆதலால் என்று சொல்லி கடைசி வார்த்தை சொல்லுகிறது, சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் ஏதோ ஒரு காரியத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்ல வருகிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தையை அவர் சொல்றார். அப்போ ஆதலால் என்று சொல்லி இருக்கிறாரே என்று வரும் பொழுது இதுக்கு இடையில ஏதோ ஒரு வசனத்தை அவர் எடுத்து சொல்ல விரும்புகிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை குறித்து சொல்றாங்க, ஒரு சிலர் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை குறித்து சொல்றாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் எடுத்து சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம முதல்லயே அதை பார்த்தோம், அந்தகாரமாய் இருந்த நம்மை ஆண்டவர் ஒளியாய் மாற்றி இருக்கிறார் என்று 8வது வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு. அப்போ என்னை ஒளியாய் மாற்றி இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் அங்கே சொல்றார். அந்த ஒளியாக நான் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்றும் அங்கே சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, அரைஸ் அண்ட் ஷைன் என்று ஆங்கில வேதம் சொல்றது. எழும்பி பிரகாசி. அப்போ பிரகாசிக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? எழும்பணும். எழும்பு, அரைஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு நாம் பார்க்கும்போது அது சொல்லுகிறது நிற்கிறது அல்லது சாய்ந்திருக்கிற ஒரு நிலையிலிருந்து நேராக நிற்பது, கெட் அப் அல்லது கீழே இருந்து எழுந்து நிற்பது என்று பல அர்த்தங்கள் அந்த அரைஸ் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்படுகிறது. இப்ப எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம் அல்லது எங்கேயோ சாய்ந்து கிடக்கிறோம், எங்கேயோ கொஞ்சம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிரகாசிப்பிக்க வேண்டுமானால் நீ எழுந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் 2 வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்துகிறார். ஆதலால், தூங்குகிற நீ விழித்து, முதல்ல
இரண்டாவது சொல்றாரு மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறார். அப்ப இங்க முதல் வார்த்தையை நாம் பார்க்கும்போது தூங்குகிற நிலையிலிருந்து விழித்தெழ வேண்டும், விழித்தெழ வேண்டும். எகைரோ அப்படின்ற வார்த்தை அங்கே பயன்படுது. எழும்புதல், தூக்கத்திலிருந்து அல்லது உட்கார்ந்தோ படுத்தோ தூங்கி கொண்டிருக்கிறோமே அந்த நிலையிலிருந்து எழுந்து இருக்கிறதல், அல்லது வியாதியிலிருந்து விடுபட்டு எழுந்திருக்குதல், அல்லது மரணத்திலிருந்து நாம் உயிர் பெற்று எழுந்திருக்குதல். இந்த வார்த்தைக்கெல்லாம் எகைரோ அப்படின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். பவுல் அப்போஸ்தலன் மாத்திரம் இந்த எகைரோ அதாவது விழித்தெடு என்கிற அந்த வார்த்தையை ஏறக்குறைய 30 முறை அவர் பயன்படுத்துகிறார் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டில் மாத்திரமே ஏறக்குறைய 138 வசனங்களிலே 144 முறை இந்த வார்த்தை வருகிறதாக சொல்லுகிறார். அதாவது விழித்திரு என்ற அந்த வார்த்தை மாத்திரல்ல, அதை சார்ந்த அந்த எகைரோ அப்படின்ற பதமுள்ள வார்த்தைகள் ஏறக்குறைய 144 முறை புதிய ஏற்பாட்டில் வருகிறதா. இந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா தூங்குகிற நீ விழித்து, இரண்டாவது சொல்றாரு மரித்த நிலையிலிருந்து எழுந்திரு என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த எச்சரிப்பின் சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு வேத அறிஞர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, ஒருத்தர் வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த வீடு திடீரென்று தீப்பற்றி எரிகிறது. அவருக்கு தெரியல, ஆனா வெளியே இருக்கிற ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்றாரு, உன் வீடு பற்றி எரியதப்பா, சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் எவ்வளவு பதற்றத்தோட தன்னை காப்பாற்றி கொள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வருவானோ, அதே போல இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக பவுல் அப்போஸ்தலன் எல்லாருக்கும் சொல்லுகிறதாக இதை குறித்து வேத அறிஞர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்கும் சொல்லப்படுகிறது, அவிசுவாசிகளுக்கும் சொல்லப்படுகிறது. விசுவாசிகளுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, தூங்குகிற நீ விழித்தெழு என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழாதபடிக்கு ஒரு பதற்றம் இல்லாத கவலையற்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்றான், தூங்குகிற நிலை. இல்ல, நம்ம வீட்டுல போய் படுத்தோம்னா எல்லா கவலைகளையும் மறந்து நாம் அமைதியா தூங்குறது போல கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நிலை இருக்குது. என்ன நிலை தெரியுமா? எல்லாவற்றையும் மறந்து நான் எப்படி வாழணும், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் மறந்து போய் தூங்குகிற நிலையிலே வாழுகிறவர்கள். இதை ஒரு ஊழியக்காரர் இப்படி வேடிக்கையா சொல்றாரு, ஸ்னூஸ் போட்டுறாதீங்கன்ற. என்ன போடாதீங்க? ஸ்னூஸ் போடாதீங்க. நம்ம செல்போன்ல அலாரம் வைப்போம். அலாரம் அடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல தூக்கத்துல கை கேட்டுற தூரத்துல அந்த செல் இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே அதை ஆஃப் பண்ணிடுவோம், ஸ்னூஸ் போட்டு திரும்பவும் படுப்போம். அப்ப என்ன யோசிக்கிறோம்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே, இது ஒரு 5 நிமிஷம் பொறுத்து திரும்ப அடிக்கும், அப்ப எழுந்திரிச்சிருவோம். திரும்பவும் அதை அடிக்கும் போது திரும்பவும் ஒரு ஸ்னூஸ் போட்டுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம், இன்னும் கொஞ்ச நேரம் உறங்கட்டும் என்கிற இந்த நிலை கிறிஸ்தவ வாழ்க்கையில வரக்கூடாது என்று இந்த பவுல் அப்போஸ்தலன் நம்மை பார்த்து சொல்றாரு, தூங்குகிற நீ விழித்தெழு. இந்த எபேசியரின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் நாம் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பவுல் அப்போஸ்தலன் விளக்கி கொண்டிருக்கிறார். நம்ம எந்த மாதிரி நிலையில இருக்கிறோம், எவ்வளவு நெருக்கடியில வாழ்கிறோம் என்பதை நாம் அங்கே பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது, ஒன்னு ஆண்டவரை போல மாற வேண்டியவர்கள் நாம், இரண்டாவது பாவமான பேச்சுக்களை விட வேண்டிய நாம், மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களை போல வாழ வேண்டியவர்கள், நான்காவது அப்படிப்பட்ட பாவம் செய்கிற மக்களை விட்டு விலகி நிற்க வேண்டியவர்கள், ஐந்தாவது நாம் ஒளி வீச வேண்டியவர்கள், ஒளியாக இருக்க வேண்டியவர்கள், ஆறாவது நம்முடைய வாழ்விலே ஆவியின் நற்குணங்கள் காணப்பட வேண்டும். இதெல்லாம் நமக்கு முன்னால இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா,
இது அவ்வளவு முக்கியம் இல்ல, கொஞ்சம் பொறுக்கட்டும், கொஞ்சம் போகட்டும், எவ்வளவு காலம், இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது, இன்னும் இதெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம், இதெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம், இப்படியே தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, இல்ல, தூங்குகிற நீ விழித்தெழு. வேதத்தை நாம் வாசிப்போமானால் தூங்குகிற மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோனாவின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால், இந்த யோனாவின் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த யோனா அந்த கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறான். பயணம் செய்து கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில அவன் என்ன பண்ணானா, கப்பலின் கீழ்த்தட்டிலே போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை செய்தான். ஆனா அவனை சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுங்களா? ஜனங்க பதற்றத்தோட தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்படி போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த யோனா என்ன செய்யறாரு தெரியுங்களா? அவர் உள்ள போய் உட்கார்ந்து அயர்ந்த நித்திரை பண்றார். அவருக்கு எந்த கவலையுமே இல்லை, என்ன நடக்குதுன்றத பத்தி அவருக்கு தெரியல. என்னமோ நடக்குது, யாரோ ஓடுறான், யாரோ பாடுபடுறான், நான் என்ன பண்ணலாம், ரெஸ்ட் எடுக்கலாம். இங்க அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றார். ஒரு கூட்டத்தை அந்த வசனமே அந்த ஒரே வசனம் சொன்னது ஒரு கூட்டம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, பதற்றத்தோட செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தங்களை காப்பாற்றி கொள்ள. ஆனா ஒரு தேவ மனிதன் இங்க இன்னொரு பக்கத்துல நாம் பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா, யோனாவோ வெனில் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இப்ப பாருங்க, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. மாலுமி வர்றான். 6வது வசனத்துல மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். அந்த மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு கூட யாருக்கு இல்ல தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசிக்கு இல்ல, ஒரு தீர்க்கதரிசிக்கு இல்ல. அருமையானவர்கள், அவன் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறான் தெரியுங்களா? 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். பாருங்க, இந்த யோனா தன்னை எப்படி காண்பிக்கிறான்னா, பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன். அப்ப அவனுக்கு தெரியுது, இந்த சமுத்திரத்தை உண்டாக்கினவர் என் தேவன். அப்ப இவன் என்ன பண்ணி இருக்கணும்? இவன் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே இந்த சமுத்திரத்தின் கொந்தளிப்பை நீங்க என்ன பண்ணுங்க, அமர்த்துங்கன்னு கேட்டிருக்கணும். இவனுக்கு தெரியுது, இந்த சமுத்திரத்தை படைத்தவர் என் ஆண்டவர். ஆனா அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட மறந்தவனா அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை பல நேரங்கள் இப்படித்தான் இருக்குது. சர்வ வல்லமை உள்ள ஒரு ஆண்டவரை நாம் தேவனாய் கொண்டிருந்தும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் என்னென்னலாம் ஆண்டவருக்காக செய்யணுமோ, எப்படி வாழணுமோ அதெல்லாம் மறந்து போய் நாம் சாதாரண உலக மனிதர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, விழித்தெழு, விழித்தெழு. 2வது, அடுத்தது ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம் தெரியுங்களா? உணர்வற்றவர்கள். அவங்க யார் தெரியுங்களா? மரித்து போன தன்மை உள்ளவர்கள். இது கிறிஸ்தவ வாழ்விலே தன்னுடைய கடமைகளை மறந்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது ஆண்டவரை அறியாத மக்களாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க யார் அப்படின்னா, பரிசுத்தத்தை குறித்த, கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்த, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை குறித்த எந்த உணர்வுமே இல்லாத ஒரு கூட்டம். ஒண்ணு தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனா அதை செயல்படுத்தல, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, தெரிந்திருந்தும் அதை பற்றின ஒரு உணர்வே இல்லாத ஒரு கூட்டம். அங்க அவங்கள பார்த்து சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்ப இந்த நாளில ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நாம் எழுந்திருக்க வேணும். எழுந்திருந்தால் வேதம் சொல்லுகிறது, எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். வேதம் சொல்லுது பாருங்க, யோவானின் புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமானால் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யானவர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வல்லவர், பிரகாசிப்பிக்க வல்லவர்.
திறமையானவர்களை தான் கடவுள் எடுத்து பயன்படுத்துவார்னு இல்லை, திறமை இல்லாதவர்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். நல்ல பேச தெரிந்தவர்கள் தான் கடவுள் பயன்படுத்துவார்கள் இல்ல, பேச தெரியாதவனை கர்த்தர் பிரகாசிப்பிக்க வல்லவர். மோசே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவர். யோசுவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுக்கு எந்த விதமான ஒரு பெரிய திறமையெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மோசே பின்னால கோலை தூக்கிட்டு ஓடுற வேலை தான். ஆனா அந்த யோசுவாவையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தக்கூடிய வல்லமையோடு பயன்படுத்தினார். யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதுல, பயந்திருந்தார்கள். நீங்க சீஷர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பேரும் எல்லாரும் கல்வியாளர்கள் அல்ல, படித்தவர்கள் அல்ல, சாதாரண மீன் பிடிக்கிற செம்படவர்கள் தான், கலிலேயராகிய மனிதர்கள் தான். அவங்களுக்கு பெரிய அறிவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால் அவர்களையும் கடவுள் பயன்படுத்தினார். அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்றார், இது எங்களால் உண்டானது என்று நாங்கள் சொல்லாதபடிக்கு கிறிஸ்து எங்களை தெரிந்தெடுத்து அவருடைய வல்லமையினால் நிறைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லுது, நீ எழுந்திரு, ரெண்டாவது விழித்திரு. ரெண்டுத்தையும் நம்ம செஞ்சு அப்படி எழுந்து நிற்கும் போது நம்முடைய ஆண்டவர் மெய்யான ஒளியாய் வந்தவர், அவர் என்ன செய்யறாரு, நம்மை பிரகாசிப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரகாசிப்பிக்கிற தேவன். இந்த ஷைன் ஆன், பிரகாசிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு 3 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, அவருடைய வெளிச்சம் உன்மேலே வீசும், முதல் வார்த்தை. இரண்டாவது, அவர் தம்முடைய வெளிச்சத்தை உனக்கு தருவார். மூன்றாவது, அவர் உன்னையே வெளிச்சம் வீச வைப்பார். இந்த 3மே பிரகாசிப்பிப்பார் என்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கமாக சொல்றாங்க. ஒண்ணு, அவர் தம்முடைய வெளிச்சத்தை என்னிலே பிரகாசிப்பிக்கிறார். அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? அவருடைய வெளிச்சத்தை நான் பெற்று வாழ்வது. அவருடைய வெளிச்சம் என்னிலே வீசிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, அவர் தம்முடைய வெளிச்சத்தை என்னிலே வைத்திருக்கிறார், என்னிலே வைத்திருக்கிறார். மூணாவது, என்னையே அவர் வெளிச்சமாக மாற்றி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவர்களாக, விழிப்படைந்த கிறிஸ்தவர்களாக, ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமானால் நம் மூலமாக கிறிஸ்து பிரகாசிப்பார், நம்மிலே கிறிஸ்து பிரகாசிப்பார், நமக்கு தம்முடைய பிரகாசத்தை கர்த்தர் தருவார். இதை ஒரு நாள் நம்ம மறந்துட போக கூடாது. ஆகவே பாருங்க, 5வது இந்த 15வது வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது ஆனபடியா, அப்ப அவர் அங்க என்ன சொல்றாரு, நீ எழுந்தா, நீ விழித்தா, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. அருமையானவர்களே, இதை குறித்து ஆம்பிளிஃபைட் பைபிள்ல என்ன சொல்லுது அப்படின்னா, லுக் கேர்ஃபுல்லி தென் ஹவ் யூ வாக். நீ எப்படி நடக்கிறாய் என்பதை கவனித்து பார். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப தங்களை தாங்களே சோதித்து ஆராய்ந்து பார்க்கிற வாழ்க்கை. நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம் இல்லையா, சோதித்து ஆராய்ந்து உய்த்து அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கை. நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி நடக்கிறேன், அதை சொல்றாங்க. how you walk, live purposefully and worthily and accurately. பாருங்க, வாழ்க்கை, நான் வாழ்கிற வாழ்க்கை, நான் நடக்கிற இந்த நடக்க எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, அது நோக்கத்தோடு வாழணும். நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாம நம்ம நடக்க கூடாது. என்ன நோக்கம்? நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன், நான் கிறிஸ்துவின் வெளிச்சமாய் வீசுகிறவன். இல்ல, இந்த நோக்கம் நமக்குள்ள இருக்கணும். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஆவியின் கனி வெளிப்படணும். 9வது வசனம் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் நற்குணம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், உண்மை உள்ளவனாய், அவருக்கேற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். அடுத்தது பாருங்க, ஒர்த்லி, பயனுள்ள வாழ்க்கை. 11வது வசனத்துல பவுல் சொல்றார், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். அப்ப நான் வாழ்கிற வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையா இருக்கணும், பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. அடுத்தது சொல்லுகிறது அக்யூரேட்லி,
எந்த பாதையில நான் நடக்க வேண்டுமோ அந்த பாதையில நான் சரியா நடக்கணும். அதை விட்டு அங்க நகர்ந்து போவதில்லை. என்னுடைய குறிக்கோளை விட்டு நான் மாறி போனாலே அதுக்கு பேர் பாவம். ஆண்டவர் எதற்காக என்னை ஏற்படுத்தினாரோ, எதற்காக என்னை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றாமல் கொஞ்சம் அங்க இங்க போனாலே அதுக்கு பேர் பாவம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, வலது இடது புறம் விலகும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அப்போ ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவர் நம்ம சரியான பாதையில நடத்துவார்ல. ஒர்க்ஃபுல், அடுத்தது சொல்லுது பர்பஸ்ஃபுல், மூன்றாவது அக்யூரேட். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். அதே போல அந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நாட் as the unwise and witless but as wise. நம்ம ஞானவான்களா நடக்கணும், ஞானவான்களாய் நடக்க வேண்டும். இன்னைக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நான் எப்படி நடக்கிறேன்? பயனுள்ள, பிரயோஜனமுள்ள அல்லது நோக்கம் கொண்ட சரியான வாழ்க்கையா என் வாழ்க்கை இருக்குதா? இல்ல ஏனோதானோ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா? சரியாக நடக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, பவுல் சொல்றாரு, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறது. நம்ம வாழுகிற இந்த காலம் பொல்லாத காலம். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம். எல்லாம் வாய்க்கிழிய சொல்றோம் கடைசி காலம் கடைசி காலம்னு. ஆனா அந்த கடைசி காலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, பிசாசுக்கு அவனுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்ச காலம் தான் நான் செயல்பட முடியும், அதன் பிறகு என்னால செயல்பட முடியாது. இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல எத்தனை பேரை நான் வீழ்த்த முடியுமோ, எத்தனை பேரை நான் அழிக்க முடியுமோ, எத்தனை பேர் ஆண்டவருக்கு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவையும் நான் செய்வேன்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு செயல்படும் போது நம்ம ஜாக்கிரதை இல்லாம வாழ்ந்தோம்னா நம்ம விழுந்து போவோம். அப்ப பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுங்களா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். redeem the time. காலத்தை நாம் பிரயோஜனமாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரிடீமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடையது எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்குது, அல்ல எங்கேயோ இருக்குது, அதை நான் என்ன பண்ணோம், நான் என்னுடைய சொந்த முயற்சியினால அதை மீட்டு எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னை மீட்டு எடுத்தார் சிலுவையில. இல்ல, கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே பவுல் சொல்றார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். He redeemed us. என்ன செய்தாரா? எனக்காக அவர் சாபமானார், எனக்காக அவர் சிலுவையில மரித்தார், என்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் எப்படி என்னை மீட்டெடுத்தாரோ அதே போல நானும் அந்த என்னுடைய காலத்தை பயன்படுத்தி கொள்ள, பிரயோஜனப்படுத்தி கொள்ள கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, அதுக்காக கொஞ்சம் தியாகங்களை செய்து நான் என் வாழ்க்கையை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும், காலத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உணர்வற்ற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடாது, இல்ல ஏனோதானோ என்கிற ஒரு மனநிலையில நாங்கள் கவலையற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. தூங்குகிற எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எழுந்திருக்கவும், விழித்திடவும், மரித்து போன வாழ்விலிருந்து எழுந்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காலத்தை பயன்படுத்தி கொள்ள, பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்கள் எப்படி நடக்கிறோம் என்று ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. காரணம், எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர்கள். கடைசி காலத்தில் நாங்கள் உமக்காக பிரகாசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிரகாசத்தை பெற்று, உம்முடைய பிரகாசம் என் மேல் வீச, நானும் உமக்காக பிரகாசமாய் வெளிச்சமாய் மாற என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறப்பா. கவலையற்ற, உணர்வற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது. நான் எப்படி நடக்கிறேன், என்னுடைய நடக்கை பயனுள்ளதா இருக்கிறதா, என்னுடைய நடக்கை நோக்கமுள்ளதா இருக்கிறதா, என்னுடைய நடக்கையில
சரியாக நான் நடக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்களாய் இந்த நாட்களிலே எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நாங்கள் மேற்கொண்டவர்களாய் வாழும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்யும். விழித்தெடு, எழுந்து நில். இந்த நல்ல வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. நாங்கள் உமக்காக இன்னும் எப்படியெல்லாம் வாழணும், எப்படி உமக்காக நாங்கள் பிரகாசிக்க முடியும், எப்படி உம்மை நாங்கள் உயர்த்த முடியும், உம்முடைய நாமத்தை நாங்கள் எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியும், இந்த பயங்கரமான காலத்திலே நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை மீட்டு இந்த காலத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தந்து நடத்தும் சுவாமி. இந்த நாட்களில் இந்த வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். இது தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்க நாங்கள் உமக்காக வாழவும் உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீரார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.